வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அடிப்படை வசதிகளை செய்து தர அறிவுறுத்தல். மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு சத்யபிரதா சாஹூ கடிதம். வாகன சோதனை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்த திருப்பூர் பாஜக வேட்பாளர் AP முருகானந்தம். கண்காணிப்பு குழு அலுவலர்களிடம் அடையாள அட்டையை கேட்டு மிரட்டல். மரியாதையா பேசி பழகணும், புரிஞ்சுதுங்களா? வாழ்நாள் முழுக்க கோர்ட்ல அலைய வச்சிருவேன். நெல்லையில் அரசு ஒப்பந்ததாரர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை. அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு பணம் வழங்க இருப்பதாக வந்த தகவலின் பேரில் நடவடிக்கை. ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்க மகாலட்சுமி திட்டம். பள்ளி, கல்லூரி மற்றும் பொது இடங்களில் இலவசமாக நாப்கின் வழங்கும் இயந்திரம் அமைக்கப்படும் என்றும் காங்கிரஸ் வாக்குறுதி. மாநிலங்கள் விரும்பினால் மட்டுமே நீட் நுழைவுத் தேர்வு. 2024 மார்ச் வரை பெற்ற மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து என்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தகவல். 100 நாள் வேலை திட்ட ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று காங்கிரஸ் உறுதி. 30 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் தகவல். நீட் தேர்வை கொண்டு வந்ததற்காக காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்குமா? நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. நாட்டு மக்களை நாசமாக்கும், இவ்வளவு பாதிப்பை விளைவிக்கும்னு தெரியாமல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா நீங்கள் என்ன மாதிரி தலைவர்கள்? தொலைநோக்கு இல்லை. இது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்னு கூட சிந்திக்காமல் திட்டத்தை கொண்டு வந்தது. அதுக்கு பொது மன்னிப்பு இருக்கா? தெரியாமல் கொண்டு வந்துட்டோம்ன்றது. நீங்கள் பெற்று பேர் வச்சிங்க, மோடி போன்விட்டா ஹார்லிக்ஸ் கொடுத்து வளர்க்குறாரு, அதுதானே? பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் அமமுகவிற்கு குக்கர் சின்னம் கிடைத்தது என்று வாதத்தில் உண்மையில்லை. நியூஸ் 18 தமிழ்நாட்டின் களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் மனம் திறந்த டிடிவி தினகரன். மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசன் அவர்கள் அப்ளிகேஷன் போட்டு அவருக்கு எப்படி அலாட் அடிச்சோ அதே மாதிரி அதே தகுதிகளோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறதுனால எங்களுக்கும் அது கிடைச்சிருக்கு. அவர் ஒன்றும் பாஜக கூட்டணியில் இல்லை. மக்கள் நீதி மையம். ஜெயலலிதா இருந்தவரை நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை என்று அமைச்சர் உதயநிதி பேச்சு. எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டதாகவும் பட்டுக்கோட்டையில் நடந்த பரப்புரையில் குற்றச்சாட்டு. நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை நுழைய விடல. ராமநாதபுரத்தில் தனது பெயரில் 5 பேர் போட்டியிடுவதற்கு திமுக கூட்டணியும் அதிமுகவே காரணம் என்று பன்னீர்செல்வம் புகார். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் தனது பெயரில் இருப்பவர்களை தேடி பிடித்ததாகவும் நியூஸ் 18 ஆசிரியர் கார்த்திகை செல்வனுடனான நேர்காணலில் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர் பட்டியல், வாக்காளர் பட்டியலை பார்த்து அதில் பன்னீர்செல்வம் என்ற பெயர் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவரெல்லாம் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 6 வேட்புமனுவை சுயேட்சையாக போடக்கூடிய சூழல் இருந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண என்று அவருடைய எண்ணம். தமிழகத்தில் பாஜகவிற்கு 25 விழுக்காடு வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு. ஒரு நாள் ஒரு களம் ஒரு முகம் நிகழ்ச்சிக்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. அதிமுக ஆட்சியில் மாநகராட்சி டெண்டரில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் நிறுவனங்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை விளக்கம். மயிலாடுதுறை நகரில் உலாவரும் சிறுத்தையை பிடிப்பதில் சிரமம். சிறுத்தை இருப்பதாக கணிக்கப்படும் இடத்தில் மக்கள் அதிக விலையில் கூட வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வேண்டுகோள். மண்டபம் அருகே கடத்தல்காரர்களால் கடலில் வீசப்பட்ட தங்கம் மீட்பு. சுமார் 5 கிலோ தங்க கட்டிகளை மத்திய வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டதாக தகவல்.
முதுமலை பகுதியில் உடல்நலம் குன்றிய யானைக்கு சிகிச்சை அளித்த வனத்துறையினர். உடல்நலம் தேறியதும் வனத்துறையினரை விரட்டியடித்ததால் பரபரப்பு. குற்றப்பிரிவு வழக்கு ரத்து செய்யப்பட்டால் அதன் அடிப்படையிலான வழக்கை அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்க முடியாது. கட்டுமான நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் அமலாக்கத்துறை மூலம் மட்டுமே 1 லட்சம் கோடி ரூபாய் பறிமுதல். ராஜஸ்தானில் சுரு பகுதியில் நடந்த தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து பிரதமர் மோடி பேச்சு. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் மின் பகிர்மான நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்க தீயணைப்பு படையினர் போராட்டம். அறுநூறு பணியாளர்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்த ஆப்பிள் நிறுவனம். புதிய கார் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச் தயாரிப்பு திட்டங்களை கைவிட்ட நிலையில் முடிவு. தாமரை சின்னத்தில் போட்டியிடுமாறு தங்களை பாஜகவினர் நிர்பந்திக்கவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு பேட்டியளித்த அவர் கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக எந்த நிர்பந்தமும் தரவில்லை என்று கூறியிருக்கிறார். இப்போ சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க, கூட்டணிக்கு வர சொல்லி எங்களுக்கு நெருக்கடி இருந்துச்சு, வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கிடுவோன்னு மிரட்டல் இருந்துச்சு, ஆனாலும் அம்மா பாணியில் ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் உறுதியாக அப்படின்ட்டாங்க. அப்படி ஒரு நெருக்கடி கூட்டணி கட்சிகள் இருக்கா? இன்னையா அன்னைக்கு நல்லா நான் இருக்கும், நான் அலிமெரிடியன் ஹோட்டலில் அவங்க எல்லாரையும் சந்திச்சுட்டு கீழே வந்தப்போ என்ன ஊடக நண்பர்களே ஒரு செய்தி வருது சார், உங்களுக்கு எதுவும் நிர்பந்தம் இருந்துச்சா, உங்களுக்கு எதுவும் நிபந்தனை விதிச்சாங்களா, நீங்கள் பாஜகவுடைய சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால அது இல்லைங்கன்னு கடைசி வரைக்கும் அது மாதிரி இல்லை. தாமரையில் நிற்க சொல்லி கேட்கலாம். என்ன கேட்டாருங்க அவங்க பேசி, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா, ஆன் டைமில் அப்ளை பண்ணீங்களா, உங்களுக்கு கிடைச்சிரு சார் சொன்னேன். அவ்வளோதான், அது மாதிரி எதுவும் கேட்கல. இன்ஃபேக்ட் நான் ஒரு தொகுதி கூட போதுன்னு சொன்னதுக்கு காரணம், நீங்கள் மற்ற தொகுதி கூட்டணி வரணும்னா சேர்த்துங்க. இப்போ பாமகவுக்கு 10 தொகுதி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை தேமுதிக வர்றது இணைஞ்சிருந்தா அது இன்னும் கூட சொன்னேன். நான் முதலே சொன்ன அன்கண்டிஷனல் சப்போர்ட். களம் 18 நிகழ்ச்சியில் டிடிவி தினகரனின் முழு நேர்காணல் இன்று இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. கோவையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகளுடன் திருப்பூர் பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் வாக்குவாதம் செய்தார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கெட்டிசெவியூர் குறிச்சி பிரிவில் ஈரோடு திருப்பூர் மாவட்ட எல்லையில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருப்பூரிலிருந்து பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் வந்த காரை அதிகாரிகள் சோதனைக்காக நிறுத்தினர். அப்போது காரை ஓரமாக நிறுத்தாமல் சாலை நடுவே போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் முருகானந்தம் சோதனைக்கு ஒத்துழைப்பளிக்க மறுத்திருக்கிறார். மேலும் எத்தனை இடங்களில் சோதனை நடத்துவீர்கள் என்று கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மரியாதையா பேசி பழகணும், புரிஞ்சுதுங்களா? வாழ்நாள் முழுக்க கோர்ட்ல அலைய வச்சிருவேன்.